ஒவ்வொரு மாதமும் புத்தம் புதிய அப்ளிகேஷன் கூகுள் பிளே ஸ்டோரில் வந்து கொண்டே தான் இருக்குது. ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய அப்ளிகேஷன்ஸில் டாப்ஸ் அண்ட் பெஸ்ட் அப்ளிகேஷன்ஸ் எடுத்து நம்ம சேனலில் ரிவ்யூ பண்ணிட்டு இருக்கோம். அந்த வரிசையில் ஜூலை மாதத்துக்கான டாப்ஸ் அண்ட் பெஸ்ட் அப்ளிகேஷன்ஸ் என்னென்ன அப்படிங்கிறது இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க என்னென்ன அப்ளிகேஷன்ஸ் என்னென்ன எடுத்து பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற எல்லா ஆப்போட லிங்க்குமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஒரே லிங்காக கொடுத்துருக்கு. அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன அப்ளிகேஷன் வேணுமோ அதை நீங்கள் ஈஸியாக டவுன்லோட் பண்ணிக்க முடியும். நம்மளுடைய பெஸ்ட் ஆப் சீரிஸில் 7வது இடத்து பிடிச்சிருக்கக்கூடிய அப்ளிகேஷன் பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஆல் மூவிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த அப்ளிகேஷன் தான். ஸோ இந்த அப்ளிகேஷன் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புதுசாக வந்திருக்கக்கூடிய மூவிஸ் அல்லது புதுசாக வந்திருக்கக்கூடிய சாங்ஸ் எல்லாத்தையுமே இதில் நீங்கள் வந்து இலவசமாக டவுன்லோட் பண்ணிக்க முடியும். ஸோ புதுசாக வந்திருக்கக்கூடிய எல்லா மூவியுமே இதில் அவைலபிளாக இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஸோ அப்புறம் எதுக்கு இந்த ஆப் நீங்கள் ரிவ்யூ பண்ணுறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் 3 பார் அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா லைவ் டிவி அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். நான் ஏற்கனவே லைவ் டிவிக்கு வந்து ஒரு தனியாக ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அது ஒர்க் ஆகலன்னு நிறைய நண்பர்கள் கமெண்ட் பண்ணிட்டு இருந்தீங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா லைவ் டிவி அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து எல்லா லாங்குவேஜஸும் கொடுத்துருக்காங்க. அதில் நம்ம தமிழ் அப்படின்னு சூஸ் பண்ண அப்படின்னா தமிழில் நம்ம மோஸ்ட்டாக பார்க்கக்கூடிய எல்லா சேனல்ஸுமே வந்து கொடுத்துருக்காங்க. நான் எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா விஜய் டிவி வந்து இப்போ நான் ப்ளே பண்ணி காட்டுறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா விஜய் டிவி வந்து ப்ளே ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு என்ன சேனல் வேணுமோ அந்த சேனலை வந்து நீங்கள் ப்ளே பண்ணிக்கலாம். மோஸ்ட்டாக நம்ம எல்லாருமே பார்க்கக்கூடிய சேனல்ஸ் எல்லாமே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் இன்னும் மற்றொரு சிறப்பம்சம் இருக்குது. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா யூலோடர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஃபீச்சர் தான். ஸோ நீங்கள் ஏதாச்சும் ஒரு யூடியூப் வீடியோ டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தனியாக அதுக்கு ஒரு ஆப் வச்சிருப்பீங்க. ஸோ இப்போ இந்த ஆப்லேயே வந்து பார்த்தீங்கன்னா யூலோடர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதில் போய் நீங்கள் யூடியூப் வீடியோவில் லிங்கை பேஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா என்ன ஃபார்மேட்டில் டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னு கேட்கும். கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்க முடியும் ரொம்ப ஈஸியாக. ஸோ ரொம்பவே ஒரு சூப்பரான ஒரு அப்ளிகேஷன் நினைக்கிறேன். இது மட்டும் இல்லாமல் ரேடியோ, லைவ் ரேடியோ எல்லாத்தையுமே உங்களால் இலவசமாக கேட்டுக்க முடியும். ஸோ சூப்பரான ஒரு அப்ளிகேஷன் அப்படின்னு நினைக்கிறேன். கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். நம்மளுடைய பெஸ்ட் ஆப் சீரிஸில் 6வது இடத்து பிடிச்சிருக்கிற அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா ஐஜிடிவி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த அப்ளிகேஷன் தான். அந்த அப்ளிகேஷனை பற்றி தெரியாதவங்களே இருக்க முடியாது அப்படின்னு சொல்லணும். ஏன்னா அது பயங்கர ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு. இன்ஸ்டாகிராம் வந்து பார்த்தீங்கன்னா யூடியூபுக்கு போட்டே ஒரு ஆப் வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஐஜிடிவி. ஸோ அந்த ஐஜிடிவி யூஸ் பண்ணி உங்களால் யூடியூப் மாதிரியே வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணிக்க முடியும். ஆனால் இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப் மாதிரி ஏர்ன் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வந்து அவங்க கிரியேட் பண்ணி தரல. அதாவது நீங்கள் இன்ஸ்டாகிராம் டிவியில் வீடியோஸ் அப்லோட் பண்ணுறது மூலமாக உங்களால் பணம் சம்பாதிக்க முடியுற மாதிரி ஆப்ஷன் வந்து கூடிய சீக்கிரம் கண்டிப்பாக கொண்டு வந்துருவாங்க. ஸோ அதனால இன்ஸ்டாகிராம்லேயும் கண்டிப்பாக உங்களால் வந்து பணம் சம்பாதிக்க முடியும். ஸோ இன்ஸ்டாகிராமில் நீங்களும் நம்மளை ஃபாலோ பண்ணலன்னா கீழே இதுதான் நம்மளோட இன்ஸ்டாகிராம் லிங்க், மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்மளுடைய பெஸ்ட் ஆப் சீரிஸில் 5வது இடத்து பிடிச்சிருக்கிற அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஜெமோஜி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த அப்ளிகேஷன் தான். ஸோ இந்த அப்ளிகேஷன் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ஃபேஸ்க்கு ஏற்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டிக்கர்ஸ் வந்து இது கிரியேட் பண்ணி தரும். எடுத்தோடனே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆப் ஓப்பன் பண்ணும்போது உங்கள் கேமரா வந்து ஆன் ஆயிரும். கேமராவில் உங்கள் ஃபேஸை வந்து ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கணும். ஃபோட்டோ எடுத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக கிராப் பண்ணதுக்கு பிறகு இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டிக்கர்ஸ் வந்து கிரியேட் பண்ணி தந்துடுவாங்க. ஹைக்லலாம் ஏற்கனவே பார்த்துருப்பீங்க, ஸ்டிக்கர்ஸ் எல்லாம் இருக்கும், மற்றவங்க ஸ்டிக்கர்ஸ் இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பேர்லேயே நம்ம ஃபேஸில் இருக்க மாதிரி ஸ்டிக்கர்ஸ் வந்து போட்டுக்க முடியும். முக்கால்வாசி வந்து பார்த்தீங்கன்னா புரியாத லாங்குவேஜில் இருக்குது, சிலது வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ்லேயும் இருக்குது. ஸோ யாராச்சும் ஹாப்பி பர்த்டே அனுப்பணும் அப்படின்னா இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஹாப்பி பர்த்டே அப்படின்னு இருக்குது. பார்க்குறதுக்கு ரொம்பவே ஃபன்னியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு அனுப்புனீங்கன்னா இன்னும் கொஞ்சம் என்டர்டெய்னிங்காகவும் இருக்கும். ஸோ இந்த அப்ளிகேஷன் நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். மறக்காம கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். நம்மளுடைய பெஸ்ட் ஆப் சீரிஸில் 4வது இடத்து பிடிச்சிருக்கிற அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எம்எஸ் எடிட்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த அப்ளிகேஷன் தான். இந்த அப்ளிகேஷன் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வரக்கூடிய எஸ்எம்எஸ் வந்து எடிட் பண்ணிக்க முடியும். சும்மா வந்து அவங்களுடைய சர்வர்லலாம் வந்து சேவ் ஆகாது. சும்மா இது வந்து ஒரு ஃபன் ஆப் அப்படின்னு சொல்லலாம். ஸோ உங்களுக்கு வந்துருக்கூடிய மெசேஜஸ் வந்து நீங்கள் தாராளமாக எடிட் பண்ணிக்க முடியும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த எஸ்எம்எஸ் நான் எடிட் பண்ணலாம் பண்ணிட்டுருக்கேன். ஸோ நீங்கள் கிளிக் பண்ண உடனே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷன் வந்துருச்சு. இப்போ ₹499க்கு வந்து பார்த்தீங்கன்னா 164 GB 2 GB per day அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா 1000 GB அப்படின்னு மாற்றிக்கிறேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 1000 GB அப்படின்னா 70 டேஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 14.2 GB per day அப்படிங்கிற மாதிரி வரும். சும்மா இந்த மாதிரி கொடுத்து சேவ் அப்படின்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய மெசேஜிங் ஆப்பில் வந்து அப்டேட் ஆயிரும். உங்களுடைய ஒரிஜினல் மெசேஜிங் ஆப் ஓப்பன் பண்ணால் கூட நீங்கள் எடிட் பண்ணது தான் வந்து சேவில் இருக்கும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் உங்களுக்கு வந்து காட்டுறேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எடிட் பண்ணது இங்கே சேவ் ஆயிடுச்சு. ₹499 = 1000 GB அப்புறம் 14.2 GB per day அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம சேவ் பண்ணிட்டோம். இது வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு காட்டி உங்களால் ப்ராங்க் பண்ணிக்க முடியும். ஸோ ரொம்பவே சூப்பரான அப்ளிகேஷன் நினைக்கிறேன். கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். நம்மளுடைய பெஸ்ட் ஆப் சீரிஸில் 3வது இடத்து பிடிச்சிருக்கிற அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த அப்ளிகேஷன் தான். இந்த அப்ளிகேஷன் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ஸ்க்ரீனில் இப்போ நீங்கள் பார்க்குற மாதிரி ரிவர்ஸ் வீடியோஸ் எல்லாம் இந்த அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணிக்க முடியும். முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பெரிய சாஃப்ட்வேர் இருந்தால் மட்டும்தான் இந்த மாதிரி வந்து வீடியோஸ் வந்து கிரியேட் பண்ணிக்க முடியும். ஆனால் இப்போ வந்து மொபைல்லேயே இந்த மாதிரி கிரியேட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வந்து வந்துருச்சு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா யுவர் கிளிப்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஏதாச்சும் ஒரு கிளிப்பை சூஸ் பண்ண சொல்லும். சூஸ் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சூஸ் பண்ண கிளிப்பை அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ரிவர்ஸாக வந்து மாற்றிடும். நீங்கள் ஏற்கனவே வீடியோவில் பார்த்த மாதிரி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ சும்மா ரிவர்ஸில் மாற்றிருக்கேன். 2018 ஏப்ரல் ஆப்ஸ்
பெஸ்ட் அப்படின்னு வரும். நான் வந்து பார்த்தீங்கன்னா, பெஸ்ட் ஆப்ஸ் ஏப்ரல் 2018 அப்படிங்கிற மாரி நான் செட் பண்ணி வச்சிருந்தேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, 2018 ஏப்ரல் ஆப்ஸ் பெஸ்ட் அப்படிங்கிற மாரி வந்துருச்சு. இந்த மாரி வீடியோஸ் வந்து ரிவர்ஸ்ல வந்து கொண்டு போக முடியும். இந்த மாரி அனிமேஷன் வீடியோஸ் மட்டும் கிடையாது. ரியல் லைஃப் வீடியோஸ்லாம் நீங்க ஏற்கனவே பார்த்த மாரி ரிவர்ஸ்ல வந்து கொண்டு போய் வச்சு பார்த்து என்ஜாய் பண்ணிக்க முடியும். ஸோ ரொம்ப ஒரு சூப்பரான அப்ளிகேஷன் அப்படின்னு நினைக்கிறேன். கீழ டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க. நம்மளுடைய பெஸ்ட் ஆப் சீரிஸ்ல 2வது அடுத்து பிடிச்சிருக்கிற அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா, ஹை டிரான்ஸ்லேட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த அப்ளிகேஷன் தான். ஸோ இந்த அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்பவே சூப்பரான ஒரு அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லலாம். இந்த அப்ளிகேஷன் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இங்கிலீஷ்ல இருக்க ஒரு டெக்ஸ்ட்ட வந்து பார்த்தீங்கன்னா, தமிழ்ல நம்மளுக்கு வந்து மொழியாக்கம் பண்ணி தரும். ஸோ இதுல என்ன இருக்கு கூகுள் டிரான்ஸ்லேட் மாரியே தான் அப்படின்னு வந்து நீங்க கேட்கலாம். கூகுள் டிரான்ஸ்லேட்ல வந்து பார்த்தீங்கன்னா, அந்த டெக்ஸ்ட்ட நீங்க காப்பி பண்ணி அதில பேஸ்ட் பண்ணி அப்புறம் தான் அத வந்து டிரான்ஸ்லேட் வந்து பண்ணி தரும். இந்த அப்ளிகேஷன் வந்து அப்படி கிடையாது. நம்ம WhatsAppக்குள்ள இருக்கும்போதே வந்து பார்த்தீங்கன்னா, இது நீங்க ஏதாச்சும் ஒரு இதுக்கு வந்து பட் ஐ வில் ரிமெம்பர் அப்படிங்கிற தமிழ்ல உங்களுக்கு பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா, நீங்க இத லாங் பிரஸ் பண்ணிட்டு காப்பி அப்படிங்கிறத நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, இங்க ஒரு பாப்அப் மாரி வரும். ஸோ இத நீங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, கொண்டு போய் அந்த டெக்ஸ்ட் மேல வந்து வைக்கணும். அந்த டெக்ஸ்ட் மேல வச்சீங்க அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப டிரான்ஸ்லேட் பண்ணி தந்துருச்சு. ஆனால் நான் நினைவில் கொள்கிறேன் அப்படிங்கிற மாரி டிரான்ஸ்லேட் பண்ணி தந்துருச்சு. இந்த மாரி உங்களுக்கு எந்த டெக்ஸ்ட் வேணாலும் நீங்க தாராளமாக வந்து பார்த்தீங்கன்னா, டிரான்ஸ்லேட் பண்ணிக்க முடியும். ஸோ ரொம்பவே ஒரு சூப்பரான ஒரு அப்ளிகேஷன் அப்படின்னு நினைக்கிறேன். கீழ டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க. நம்மளுடைய பெஸ்ட் ஆப் சீரிஸ்ல முதல் இடத்து பிடிச்சிருக்கக்கூடிய அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா, அல்ட்ரா லாக் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த அப்ளிகேஷன் தான். ஸோ இந்த அப்ளிகேஷன் வந்து முதல் ஓப்பன் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா, உங்கள வந்து ஒரு பாஸ்வேர்ட் வந்து செட் பண்ண சொல்லும். நான் இனிஷியலா வந்து பார்த்தீங்கன்னா, சும்மா 1, 2, 3, 4 அப்படின்னு வந்து நான் செட் பண்ணிக்கிறேன். சரி ஓகே. உள்ள போனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஆப்ப யூஸ் பண்ணி உங்களுடைய மொபைலுக்கு, ஃபோட்டோஸ்க்கு, வீடியோஸ்க்கு எல்லாத்துக்குமே வந்து லாக் போட்டு வச்சுக்க முடியும். ஃபோட்டோஸ் அப்படின்னு இருக்கு. இத நீங்க கிளிக் பண்ணி ப்ளஸ் ஐகான கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, உங்க மொபைல் கேலரியில இருக்கக்கூடிய ஃபோட்டோஸ் எல்லாம் டிஸ்ப்ளே ஆகும். உங்களுக்கு என்ன ஃபோட்டோ இதில ஆட் பண்ணி வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ, அந்த ஃபோட்டோஸ் வந்து இதில நீங்க ஆட் பண்ணி வச்சுக்கலாம். அது வந்து உங்க கேலரியில வந்து டிஸ்ப்ளே ஆகாது. இந்த ஆப்க்குள்ள போய் பார்த்தா மட்டும் தான் இருக்கிற மாரி டிஸ்ப்ளே ஆகும். இதில வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ஆப் எல்லாத்தையுமே வந்து சூப்பரா வந்து லாக் போட்டு வச்சுக்க முடியும். ஸோ இதில என்ன இருக்கு? ரொம்பவே பேசிக்கான விஷயம் தான் அப்படின்னு நீங்க கேட்கலாம். இதில வந்து ஒரு சூப்பரான ஒரு ஃபீச்சர் இருக்கு. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா, இதில வந்து நீங்க செட்டிங்ஸ் போய்க்கங்க. செட்டிங்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, லாக் டைப் அப்படின்னு இருக்கும். இதில வந்து பார்த்தீங்கன்னா, எக்கச்சக்கமான ஆப்ஷன்ஸ் வந்து குடுத்துருப்பாங்க. இங்க வந்து பார்த்தீங்கன்னா, பின் அதாவது நம்ம செட் பண்ணது 1, 2, 3, 4 அப்படின்னு கிளிக் பண்ணி என்டர் பண்ணோம் அப்படின்னா, நம்மளுடைய ஆப்ஸ் வந்து ஓப்பன் ஆயிரும். பேட்டர்ன் அப்படின்னா, அது எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான். பேட்டர்ன் போட்டா ஓப்பன் ஆகுறது. இதுல வந்து பார்த்தீங்கன்னா, ஹவர்ஸ் அண்ட் மினிட்ஸ். இப்போ நம்மளுடைய ஹவர்ஸ் அண்ட் மினிட்ஸ் எவ்வளோ அப்படின்னு நீங்க அதில டைப் பண்ணா மட்டும் தான், அதில வந்து ஆப் வந்து ஓப்பன் ஆகுற மாரி பண்ணிக்கலாம். இப்ப டேட் அண்ட் மந்த் இன்னைக்கான டேட் அப்புறம் மந்த் வந்து நீங்க என்டர் பண்ணா மட்டும் தான், ஸோ இத வந்து ஓப்பன் ஆகுற மாரி வந்து பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா, பேட்டரி அண்ட் பின் அப்படின்னு இருக்கு. ஸோ இத நீங்க எனேபிள் பண்ணீங்க அப்படின்னா, உங்களுடைய பேட்டரியும், பின்னும் என்டர் பண்ணா மட்டும் தான் பேட்டரி பெர்சன்டேஜையும், பின்னையும் என்டர் பண்ணா மட்டும் தான் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ஆப் வந்து அன்லாக் ஆகுற மாரி வந்து உங்களால செட் பண்ணி வச்சுக்க முடியும். ஸோ ரொம்பவே ஒரு சூப்பரான ஒரு அப்ளிகேஷன் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ கீழ டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ 7 அப்ளிகேஷனுமே வந்து பார்த்துட்டோம். இப்ப நீங்க வந்து இந்த வீடியோவ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா, கண்டிப்பா கடைசி வரைக்கும் பார்த்துட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். ஸோ உங்களுக்காக ஒரு சூப்பரான ஒரு அப்ளிகேஷன் பத்தி சொல்லப் போறேன். அந்த அப்ளிகேஷனோட நேம் வந்து பார்த்தீங்கன்னா, ட்ரூ பேலன்ஸ். உங்களால இலவசமா வந்து பார்த்தீங்கன்னா, ரீசார்ஜ் வந்து பண்ணிக்க முடியும். அத பத்தி நான் ஏற்கனவே தனியா ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோவோட லிங்க் கீழ டிஸ்கிரிப்ஷன்ல தந்திருக்கேன். ஸோ மறக்காம கிளிக் பண்ணி அந்த வீடியோவ பாருங்க. உங்களாலயும் இலவசமா வந்து ரீசார்ஜ் பண்ணிக்க முடியும். ஸோ இன்னைக்கு நம்ம பெஸ்ட் ஆப் சீரிஸ்ல பார்த்த எல்லா அப்ளிகேஷனுமே உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிட்டு நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. மீண்டும் இது போன்ற ஒரு நல்ல வீடியோ உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.